ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டுல போய் திருட போவான். அந்த வீட்டுல ஒரு பெண் இருப்பா. அந்த பொண்ணு சொல்லுவா, எல்லா பொருளையும் திருடிக்கோ, ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என்ன குளிக்க வைக்கணும்னு சொல்லுவா. அப்ப அவன் கேட்பான், எதுக்கு அப்படின்னு. நான் இந்த படுக்கையிலே கிடக்குறேன், பணியாட்கள் யாரும் வரவே இல்லை, என்ன நீ குளிக்க வைக்க முடியும்னு சொன்னா எல்லா பொருளும் உனக்கு தான் அப்படின்னு. நீ யாரு, உன்னையே குளிக்க வைக்கணுமா? இல்ல என்ன முடியும்னா தூக்கி குளிக்க வை. என்ன செய்யணுமா? போ அடுப்புல வெந்நீர் வை, அந்த வெந்நீர்ல இந்த சந்தனத்தை கலர்னு எல்லாம் சொல்லுவா. எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை அவன் எடுத்துட்டு வந்து படுக்கையை விட்டு தூக்கிட்டு போய் நிர்வாணமா உட்கார வச்சு தலையிலிருந்து உடம்பு முழுக்க குளிப்பாட்டி அதுக்கு வந்து சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணி உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, இந்த மாதிரி செஞ்சதுக்காக சொத்தையே தரேன், எடுத்துக்கோ, ஆனா எனக்கு மனிதர்களே கிடையாது, ஆனா நீ வெறும் திருடன் கிடையாது, திருடனை தாண்டின ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவா, என் படுக்கை இருக்கு பாத்தியா, அதுக்கு கீழே முழுக்க தங்க கட்டிகளையும் பணத்தையும் சேமிச்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்லுவான். ஒரு சல்லி காசு கூட எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் திருடனா தான் வந்தேன், ஆனா நான் இப்ப திருடன் இல்லை. ஒரு தாய்க்கு பரிவிடை செய்தது போலதான் நான் உனக்கு செஞ்சேன். அப்புறம் உன்னோட அந்த அடர்ந்த நரைத்த கூந்தல்ல வந்து நான் வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு அந்த விடும் போது இன்னும் உனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கிறத பாக்குறேன். உன் கூந்தல்ல இன்னும் சில மயிர்கள், கருமயிர்கள் இருக்கு, வாழணும்னு உனக்கு இன்னும் ஆசை இருக்கு.